செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி. இந்த பொதுக்கூட்டம் நடக்க இருக்கக்கூடிய இடத்துல 2000 பேர் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்கள். வனிதா, வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏறத்தாழ 35 நாட்களுக்கு மேல் ஆகி தற்பொழுது ஒரு பொது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார். அதாவது கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தார்கள். அந்த சம்பவத்துக்கு பிறகு கட்சியே முடங்கியிருந்தது என்றும் கூறலாம். இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் வரவைத்து சந்தித்த பிறகுதான் அடுத்த கட்ட கட்சி நகர்வுகள் இருக்கும் என்று முக்கிய நிர்வாகிகளிடம் விஜய் அறிவுறுத்தியிருந்த சூழலில்தான் தற்பொழுது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏறத்தாழ 2000 பேர் பங்கு பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதற்கான பாஸ் ஒரு வாரத்துக்கு முன்கூட்டியே மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சிறப்பு பொதுக்குழு உறுப்பினர்களாக ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் ஒவ்வொரு மகளிரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பொதுக்குழுவில் மகளிரினுடைய முக்கியத்துவம் அதிகமாக இடம்பெற வேண்டும் என்பதற்காக சிறப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் தற்பொழுது சிறப்பு அழைப்பாளராகவும் அழைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் மாமல்லபுரத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த அரங்கிற்கு வர இருக்கிறார். இந்த சூழலில்தான் ஒவ்வொரு காருக்கும் நிர்வாகிகளுடைய கார் மற்றும் ஒவ்வொருவருக்கும் பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பாஸை பரிசோதித்த பின்னரே ஒவ்வொரும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்களை தவிர வேறு யாருக்கும் அனுமதி வழங்கப்படாது என்று நுழைவு வாயிலே கட்டாயமாக தெரிவிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் பாதுகாவலர்கள் ஒவ்வொரு நிர்வாகியும் பரிசோதித்த பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த சூழலில் தான் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது. இந்த பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழக வெற்றிக் கழகம் பார்க்கிறது. காரணம், இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு ஒரு 4 நிமிட வீடியோவில் மட்டுமே விஜய் பேசியிருந்தார். ஆனால் தாவேகா மீது பல்வேறு விமர்சனங்கள் குவியலாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கெல்லாம் தாவேகா தலைவர் பதிலளிக்காமல் மௌனம் சாதித்து வந்திருந்தார். இந்த சூழலில்தான் இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் என்ன பேசப் போகிறார், முன்வைக்கப்பட்ட அனைத்து விமர்சனங்களுக்கும் பதிலளிப்பாரா என்ற ஒரு கேள்வி தொண்டர்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. அதே போல சிறப்பு பொதுக்குழுவில் இயற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் என்னவெல்லாம் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. வழக்கமாக தாவேகாவுடைய பொதுக்குழு செயற்குழுவில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த தீர்மானங்கள் முன்வைக்கப்படும். அதே போல இந்த சிறப்பு பொதுக்குழுவில் எது மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்றும் ஒரு புறம் எதிர்பார்ப்புகளை கிளப்பியிருக்கிறது. இந்த சூழலில்தான் விஜய் பேசப்போகக்கூடிய அந்த மேடை பேச்சுக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட போகிறது. அதாவது கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவை 2ஆக பிரிக்கலாம். கரூர் துயர சம்பவத்துக்கு முன்பு பின்பு என்று பிரிக்கக்கூடிய சூழலில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு வேகம் எடுத்திருக்கிறது என்றே கூறலாம். இந்த சூழலில்தான் முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட போகிறது என்றும் கூறப்படுகிறது. விஜய் வருவார். விஜய் வந்த பிறகு கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்படும். அதன் பிறகு தமிழ்தாய் வாழ்த்து, கொள்கை பாடல் என வரிசையிலாக ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு இவர்கள் கட்டமைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்ற பிறகு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இறுதியாக விஜய் பேசுவார். இந்த தீர்மானத்திற்காகவும் விஜய் பேசக்கூடிய அந்த மேடை பேச்சுக்காகவும் தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முழு வீச்சில் அந்த ஏற்பாடுகள் நடந்து முடிந்திருக்கிறது. தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் காலையிலே இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலையை வழிபட்டு தற்பொழுது இந்த நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காலையிலிருந்து வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். களத்திலிருந்து தற்போதைய விவரங்களை கூறியமைக்கு நன்றி ஜெரி.